ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, துளசி தேவியோட பெருமையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே தேவி பாகவதத்தில் துளசி தேவி எப்படி பிறந்தாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க எப்படி நாராயணரை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக துளசி தேவியோட பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? சந்திரன், வெண்தாமரை, பால் ஆகியவற்றை போல பிரகாசிக்கும் சுத்த தத்துவ சுரூபிணியாகவும் மலமற்றவளாகவும் அகங்காரமற்றவளாகவும் பதிவிரதையாகவும் நாராயணருக்கு பிரியையாகவும் துளசி தேவி விளங்குகிறாள். அவள் பிரகிருதி தேவியின் பிரதான அம்ச வடிவினல், பத்திர உருவினல், விஷ்ணு பிரியை, விஷ்ணு பூஷண சுரூபிணி, திருமாலின் திருப்பாதத்தில் இருப்பவள், தவம், சங்கல்பம், பூஜை முதலானவற்றை விளைவிப்பவள், மலர்களில் சிறந்த மலர் உருவினல், எப்போதும் புண்ணியம் நல்குபவள், தரிசனத்தாலும் ஸ்பரிசத்தினாலும் தென் திசையில் முக்தியை கொடுப்பவள், கலியுகத்தில் பெருகும் பாவத்தை அக்னி போல் எரித்து ஒழிப்பவள், பூமி தேவியை தனது பாத ஸ்பரிசத்தால் தூய்மைப்படுத்துபவள், மேலோர் செய்யும் தவம் தரிசனத்தாலும் ஸ்பரிசத்தாலும் சித்தியாவதற்கு தீர்த்த சுரூபிணியாக விளங்குபவள், எல்லா கர்மங்களும் வீணாகாமல் பயனடைய செய்பவள், பாரத தேசத்தில் முக்தியை விரும்புவோருக்கு முக்தியையும் போகத்தை விரும்புவோருக்கு போகத்தையும் வழங்கவல்ல கற்பக விருட்சம் போன்றவள். யார்? நம்மளுடைய துளசி தேவி. துளசி தேவியை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு துளசி இலையை நம்ம கூட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கே போகிறோமோ அந்த விஷயம் நல்லபடியில் நடக்குமா. அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி தேவி எப்போவுமே நம்ம கூடவே இருப்பாங்க. லக்ஷ்மி கூட இருந்தாக்கா கூடவே யார் இருப்பாங்க? நாராயணரும் இருப்பாங்க. அதனால் எப்போவுமே கையில் ஒரு துளசி இலை வச்சுக்கிட்டே இருங்க. அது எப்போவுமே நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நல்லா இருக்கா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.